Hello everybody, I'm Dr. Venki. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நமக்கு எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். நீங்கள் திருமணமானவரா? உங்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில் தொடர்ந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கா? சின்ன பிரச்சனையை கூட சால்வ் பண்ண முடியல, நாள் கணக்காக நீடிக்குது, மிகுந்த மனவேதனையோட நீங்கள் வாழ்கிறீங்களா? இல்லை நீங்கள் விரைவில் திருமணம் செஞ்சு கல்யாண வாழ்க்கையை தொடர்ந்து போகிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கான சேனல் தான் இது. ஸோ நாங்கள் இனி வரும் காலங்களில் தொடர்ந்து சின்ன சின்ன எளிமையாக சிம்பிள் டிப்ஸ் ஷேர் பண்ணுவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கணவன் மனைவியோட வாழ்க்கை, திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பிரச்சனை எதுவுமே இல்லாமல் ஸ்மூத்தாக கொண்டு போகலாம். ஒரு காமனாக ஒரு சேயிங் சொல்லுவாங்க, பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட் பட் நாட் டிஃபிகல்ட். ஸோ என்னென்னா, மக்கள் ஒவ்வொருத்தரும், தனி மனிதன் இன்னொரு மனிதனோட ஒப்பிட்டு பார்க்கையில் வேறுபட்டு தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே ஈஸியாக பழகக்கூடியவங்க தான். நம்ம அவங்கள புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி அவங்களோட பழகிறது. ஸோ கணவன் மனைவியும் அப்படிதான். ஸோ நம்ம திருமணமாகி எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து 20-25 வருஷம் கழிச்சு திருமணம் பண்ணிக்கிறோம். ஒருத்தர் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பல நாட்கள் ஆகும். ஸோ அந்த இடைப்பட்ட காலத்தில் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இல்லை, கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஒரு சிலருக்கு 3 மாதம் ஆகலாம், ஒரு சிலருக்கு 1 வருஷம் ஆகலாம், ஒரு சிலருக்கு 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் கூட ஆகலாம். ஸோ ஒருத்தர் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட திருமண வாழ்க்கை ஈஸியாக இருக்கும். ஒருத்தர் நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கும். ராதர் தென், அதாவது கணவன் மனைவி ஒருத்தர் பக்கத்தில் இருந்தாவே அந்த இடத்துல டென்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி நிலைமை இல்லாமல் ஹாப்பியாக சந்தோஷமாக வாழலாம். ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கொஷின், ஓகே, ஒரு கேள்வி கேட்குறேன். அதுக்கு நீங்கள் பதில் கமெண்ட்ல கீழே சொல்லுங்கள். நாளைக்கு இதுக்கான பதில் நான் சொல்கிறேன். கேள்வி என்னன்னா, உளவியல் ரீதியாக ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்கணும்? அவங்க என்ன மைண்ட் செட் இருந்தால் அவங்களோட திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும்? இதுதான் உங்கள் கேள்வி. ஸோ நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு பதில் நாளைக்கு சொல்கிறேன், சரியா? ஸோ எங்கள் சேனல் ஒன்றும் ஃபேன்சியான சேனல்லாம் கிடையாது. சிம்பிள் எக்யூப்மெண்ட் வச்சு தான் வி ஆர் ரன்னிங்கு. எங்களுக்கு முக்கியமான நோக்கம் என்னென்னா, உங்களுக்கு நல்ல தீர்வுகளை கொடுக்கணுன்றது தான் எங்களுக்கு நோக்கம். ஓகே, see you tomorrow. Thank you.